இது வந்து பாருங்க பழைய கஞ்சி, தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். பழைய கஞ்சி இன்னும் கூட கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். நைட்டு சாப்பாடு வெயில் அடிக்கிற வெயிலுக்கு சாதத்தை வேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், பூண்டு ஊறுகாயும் பழைய கஞ்சி. யாருக்கெல்லாம் பழைய கஞ்சி பிடிக்குமோ ஒரு லைக் அப் போடுங்க. நல்லா வந்து ஊற வச்சுருக்கேன், தயிரில் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு மட்டும் தோசை, அவங்களுக்கு தோசை. அப்புறம் காலைல வச்ச சிறுபருப்பு சாம்பார் அவங்களுக்கு. எங்களுக்கு தயிர் பழைய கஞ்சி. ரவுண்டாக தோசை சுட்டு யாருக்கெல்லாம் பழைய கஞ்சி பிடிக்குமோ அவங்க லைக் போடுங்க. அதில் எசோடு பச்சை மிளகாய், அவ்வளோதான். எங்கள் பசங்களுக்கு வந்து தோசை ஊற்றி வச்சு, தோசை 2 தோசை தான் சாப்பிடுவாங்க, அதுக்கு மேலே சாப்பிடாதுங்க. அதனால் தோசை. இப்போ தான் நாங்கள் டீயே லேட்டாக தான் நீங்கள் குடித்தோம். இது வந்து தோசை சாம்பார், தோசைக்கு வந்து சாம்பார். இது வந்து பழைய கஞ்சி, தயிர் வந்து ஊறுகாய். இது எங்களுக்கு இன்றைக்கி தான் இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடு. அடிக்கிற வெயிலுக்கு வேறு என்ன செய்ய, சாதம் ஃபுல்லாக கெட்டு போயிடும். நல்ல அரிசி சாதங்கிறதுக்காக வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் பழைய கஞ்சி சாப்பிடணுங்கிறதுக்காக சாப்பிட்றோம். அப்புறம் அது போக இந்த புக்கு நோட்டெல்லாம் பாருங்கள், எவ்வளோ புக்கு நோட்டெல்லாம் பாருங்கள். அவ்வளோவும் இப்போ அட்டை போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 17 நோட்டுக்கிட்ட அட்டை போட்டு 5 புக்கு, அவனுக்கு ஒரு 7 நோட்டு, இவ்வளவும் வந்து புக்கெல்லாம் நாங்கள் அட்டை போட்டு இப்போ தான் முடிச்சிருக்கோம். நேற்று பாதி போட்டோம், இன்றைக்கி கொஞ்சம் பாதி போட்டிருக்கோம். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு.